எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் ஸ்னோபால் புத்தகத்தில் அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஸ்னோபால் புக்கில் பாகம் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் புரியும். ஏன்னா அது பஃபரோடைய சின்ன வயசுலேருந்து அப்படி ஒவ்வொரு சாப்டராக வரும். நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்ததுக்கும் முன்னாடி நடந்த 2-3 டாப்பிக்கு சம்மந்தம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பஃபர்ட்ட வந்து ஒரு நபரை குறிப்பிடுறாரு. அவர் வந்து இங்கிலாந்தோடைய அமெரிக்கா தூதர். சரிங்களா? அவர் கூட நடந்த டீலிங்கை பற்றி இந்த இடத்துல வந்து பேசுகிறாரு. அவங்களுக்கும் கேத்ரினாவுக்கும் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றியும் இந்த இடத்துல வந்து பஃபர்ட் வந்து குறிப்பிடுறாரு. இப்போது வால்டர் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து நம்ம பஃபர்ட் வந்து குறிப்பிடுறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ஸ் ரேசிங் இருக்கு இல்லைங்களா? அதாவது அந்த காலகட்டங்களில் வந்து குதிரை பந்தயம் நடக்கும். அந்த குதிரை பந்தயத்துக்குள்ள சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு பத்திரிக்கை. ஒரு காலத்தில் வந்து நம்ம பஃபர்ட் வந்து அந்த குதிரை ரேஸில் கலந்துக்கும் போது இவரோட பத்திரிக்கையில் வாங்கி அதிலிருந்து குறிப்புகள் எடுத்தது தான் அதில் நிறையா பெட் கட்டியிருக்காருங்க. அதையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு. அந்த நபர் வந்து பஃபர்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வால்டர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபர். ஆனால் அவருடைய தந்தையார் வந்து செய்த ஒரு செயலால் வந்து குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் அடைஞ்சிச்சு. அதாவது ஒரு எடுத்துக்காட்டு எந்த அளவுக்குன்னா, இப்போ நம்ம டாட்டா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ரத்தன் டாட்டா அப்படின்னு ஒரு பிரைட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு அவங்களுடைய வரக்கூடிய ஏதோ ஒரு தலைமுறை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. இதனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து டாட்டா மேலே ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு தலைமுறை வந்து இந்த அவமதிப்பெல்லாம் போக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி வால்டர் வந்து எங்கள் அப்பா வந்து ஹார்ஸ் ரேசிங்கில் வந்து கேம்பிளிங் பண்ணிட்டாரு. நம்ம இப்போ ஐபிஎல்லாம் வந்து நடக்குது இல்லைங்களா? சூதாட்டம் உள்ள வந்து பெட்டு அது மாதிரி ஹார்ஸ் ரேசிங்கில் வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான சில விஷயங்கள்லாம் செஞ்சு கைவிலங்கு வச்சு அதாவது கைவிலங்கிட்டு வீதியில் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்திட்டாங்க. ரொம்பவே வந்து ஒரு மதிப்பு மிக்கக்கூடிய ஒரு குடும்பம் இப்படி ஒரு செயல்களை செய்யுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ வால்டர் வந்து இது என்ன நினைக்கிறாருன்னா, இதையும் நான் வந்து எப்படியாச்சும் மீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் வால்டருடைய அப்பா வந்து ஒரு டேக்ஸ் பிரச்சனையில் வந்து வால்டரை காப்பாற்றுறதுக்காக குற்றத்தை பாரு அவரே ஏற்றுக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. அப்புறம் பிரெயினில் வந்து ஒரு கட்டி வந்ததுனால அவர் ஜெயிலே வந்து இறந்துறாருன்னு வைங்களேன். இந்த மாதிரி சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறதுனால வால்டர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய குடும்பத்தோடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக கடுமையாக உழைக்கிறாருங்க. அதன் மூலிமா வந்து ஒரு பத்திரிகையை உருவாக்குறாரு. அதில் ஒரு முக்கியமான பத்திரிக்கை தான் வந்து ஹார்ஸ் ரேஸ்க்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலமில் வந்து சன் டிவியில் காலையில் எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் போடுறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம் போடுறாங்க, ஜெயா டிவியில் என்ன ப்ரோக்ராம் போடுறாங்க, கே டிவியில் என்ன ப்ரோக்ராம் போடுறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காலம் போட்டு முதல்ல அவர் தான் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிடுறாரு. இதன் மூலிமா வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகிறாரு. சரிங்களா? அதே மாதிரி வந்து யங் லேடிஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பத்திரிக்கையை கொடுக்குறாரு. இதன் மூலிமா வந்து மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தோட அந்தஸ்தெல்லாம் மேலே போகுது. நல்ல ஒரு நிலைமைக்கு வராரு. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டங்களில் இருந்த அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் நிக்சன் வந்து இவரை வந்து இங்கிலாந்தோடைய அமெரிக்கா தூதராக நியமிக்கிறார். இதன் மூலிமா வந்து குடும்பத்தில் நடத்தப்பட்ட எல்லா கெட்ட பெயர்களும் அழிக்கப்பட்டு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக வந்து போற்றப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பஃபர்ட்டை பற்றி வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் வந்து படிக்கிறாரு. படிச்சுட்டு பஃபர்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பஃபர்ட்டும் கிளம்பி சிட்னிக்கு போகிறாரு. சரிங்களா? போயிட்டு அங்கே முதல்ல உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வால்டருடைய கூட பிறந்த தங்கச்சி தான் வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்பே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே வேலை செய்யக்கூடியவங்களாம் வெள்ளித்தட்டில் வந்து பஃபர்ட்டுக்கு வந்து எல்லாம் வரவேற்பெல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்து பிரமிச்சு போகிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்து கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக எங்கள் அப்பா எந்த லெவலுக்கெல்லாம் போவார். என்னுடைய கணவரையே வந்து குடும்ப சொத்துக்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுறதுக்காகவே வந்து அடியாட்கள்லாம் வச்சு மிரட்டியிருக்காரு. அதோடைய வந்து
அச்செல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தெருவில் போய் பாருங்கள், அங்கே பூரா இன்றைக்கும் அந்த புல்லட்டோடைய அச்சு இருக்கும் அப்படின்னு பஃபர்ட்ட சொல்கிறாங்க. பஃபர்ட் மனசில் நினச்சிக்கிறாரு, என்னடா இது ரொம்ப மோசமான இடத்துல வந்து மாட்டிக்க மாட்டிருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. அதே டைமில் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகனையும் வந்து நீங்கள் வந்து பஃபர்ட் பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்திக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. பஃபர்ட் மனசில் நினச்சிக்கிறாரு, ஏப்பா எங்கேயாச்சும் எது பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு வருஷம் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா அந்த புல்லட்டெல்லாம் வந்து என் தலையில் தான் வந்து இறங்குமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த டாபிக் விட்டு வெளியே வந்துட்டாருங்க. இப்போ வந்து இவர் வந்து வால்டரை போய் பார்க்குறாரு. வால்டர் முதலே சொல்லிட்டார், மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கிறது. நம்ம பஃபர்ட்டுக்கு வந்து கை வந்த கலவையாச்சே. யாருமே வந்து மனசு புண்படுற மாதிரி பேச மாட்டார். என்றைக்குமே மற்றவங்கள வாழ்த்தி தான் பேசுவார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் அம்பாஸ்டர் அப்படின்ட்டு தான், அதாவது வெளி தூதர்களுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த மரியாதையான வார்த்தைகளை பேசின உடனே வந்து வால்டருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. பஃபர்ட் கூட பேசுகிறாங்க. என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து என் மனசுக்குள்ளே என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் வந்து கேத்ரின்னு வந்து எனக்கு எதிராக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது எந்த காலகட்டங்களில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நிக்சன் மேலே வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வால் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த வியட்நாம் போகிறப்ப வெளியே விட்ட அந்த சமயத்தில், அதாவது பழைய டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதே டைமில் வந்து இவரை வந்து வெளிநாட்டு தூதராக நியமிக்கிறதுக்கு எதிராக வந்து வால் ஸ்ட்ரீட்டு ஜேர்னலில் கேத்ரின் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து கேத்ரினுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து வால்டரை எதிர்க்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் வந்து என்னோடய எடிட்டர் என்ன எழுதுகிறாரோ அதில் வந்து நான் தலையிட மாட்டேன். எடிட்டர் தான் இது எழுதியிருக்காரு. ஸோ எடிட்டர்கிட்ட நான் போய் எழுத வேணாம்னு சொல்ல முடியாது. சாரி அப்படின்றாங்க. பஃபர்ட் வந்து இவங்க 2 பேத்துக்குமே நடுவால வந்து, அதாவது கேத்ரினுக்கும் இவருக்கும் வால்டருக்கு நடுவால வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கார். இவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை போய் கேத்ரின்கிட்ட சொல்கிறது, கேத்ரின் என்ன சொல்கிறாங்க அது வால்டர்கிட்ட சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, வால்டருக்கு வந்து பஃபர்ட்டை ரொம்பவே பிடிச்சி போச்சு. நிறைய கடிதங்கள் எழுதுகிறாங்க. நிறைய ஷேர்ஸை பற்றி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வால்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டொனேஷன் இன்ஸ்டிடியூஷன் இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு போகிறோம். ஆனால் நம்ம போன காலத்துக்கு அப்புறம் வந்து அது வந்து சரியாக வந்து நடத்துறதில்ல. நடத்துகிறவங்களே வந்து நிறைய பணத்தை கையாடல் பண்ணிடுறாங்க. இடையில கூட பார்த்திங்க அப்படின்னா பிரபலமான இருந்த ஒரு டொனேஷன், அவருடைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரத்தன் டாட்டா டொனேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலப்போக்கில் வந்து வேற ஒரு பேரை மாற்றி அந்த ரத்தன் டாட்டா அப்படிங்கிற பேரை எடுத்துகிட்டு வேற ஒரு பேரை உள்ள சேர்த்திடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டொனேஷன் பண்ணவங்களுக்கு உண்டான அவமரியாதை. இதெல்லாம் வந்து நம்ம செய்யாமல் என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பஃபர்ட் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒரு ரொம்பவே ஒரு க்ளோஸான டிஸ்கஷன் தான் போகுது. ஆனால் அதே சமயம் வந்து கேத்ரினையும் வால்டரையும் வந்து ஒன்று சேர்க்க முடியலை. ஏன்னா 2 பேருமே எலியும் புலியுமாக தான் இருக்கிறாங்க. இதுதான் கேத்ரினுக்கு வந்து வால்டர் கூட சண்டை போடணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா என்றைக்குமே அவங்க வந்து உயர்ந்த மனிதர்களுடைய அதிகாரம் வைக்கக்கூடிய மனிதர்களோட வந்து பழகத்தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு எடிட்டர் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கேத்ரினை வந்து தடையோ எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க. இதுதான் வந்து வால்டருக்கும் பஃபர்ட்டுக்கும் நடந்த உரையாடல். இதே நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாங்க. இதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வால்டர் வந்து அவருடைய அந்த டெய்லி ஹார்ஸ் ரேஸ் இருக்குது இல்லைங்களாங்க, அதோடைய இது வந்து விற்கலான்னு நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி அதோடைய இந்த டெய்லி ஹார்ஸ் ரேஸ் இருக்குது இல்லைங்களா, அதோடைய பத்திரிக்கையோட மகத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. அதாவது மக்கள் கையில் யாருக்குமே வேலைவாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் என்னாச்சுன்னா எல்லாருமே வந்து இந்த ஹார்ஸ் ரேஸ், இந்த பங்குச்சந்தையில் ஹார்ஸ் ரேஸ்க்கு உண்டான அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் அதிக அளவில் மக்கள் வாங்கிட்டே இருந்தாங்களாமா. அதுலேயாச்சும் பந்தயம் கட்டி நம்ம காசு சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து வால்டர் தான் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 5 சென்ட்டோ இல்லை ஒரு 1/4 சென்ட்டோ ஏற்றுனா கூட மக்கள் வாங்க தயாராக தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு லாபகரமான தொழில். அதே சமயத்தில் வந்து நான் வந்து இதை விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம பஃபர்ட்டுமே இன்னொருத்தருமே 2 பேரும் சேர்ந்துட்டு அது 50% வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு வால்டர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் வால்டர் என்ன கேட்குறாருன்னா, என்கிட்ட காசு வேணாம், அதுக்கு பதிலாக பெர்க்ஷைர் ஹேத்வேயோடைய ஷேர்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பஃபர்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஷேர்ஸை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓனர்ஷிப் கண்ட்ரோல் வந்து குறையும்.
அப்படின்னு நினைக்கிறாரு. பெர்க்ஷை ஹாத்வேயோட இந்த ஷேர் வந்து இந்த கம்பெனி வந்து ஒன்றும் பெர்க்ஷை ஹாத்வேலுக்கு ஒர்த் கிடையாது, அதோட ஒர்த்தா பெர்க்ஷை ஹாத்வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலை வந்து நிறுத்திடுறாங்க, வாங்கலை. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பஃபர்ட் வந்து அவர் எடுக்கிற முடிவில் வந்து கரெக்டாக இருக்கார். இதை தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. மீதி நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.